வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். நிம்மதியின் சொந்தமே, நீங்காத பந்தமே, நிம்மதியின் சொந்தமே, நீங்காத பந்தமே, இன்றும் என்றும் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கொலை செய்யாதே என்பது இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று. ஆனால் எந்த மனிதனும் நினைத்த மாத்திரத்திலே கொலை புரிவதில்லை. இவனை இவளை தீர்த்து கட்ட வேண்டுமென்ற நெஞ்சத்தில் கனவொன்று கொண்டிருந்த கோபம் கொலையாக வெடித்து சிதறுகிறது. எனவே கொலைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கோபத்தை களைய இயேசு அழைப்பு விடுக்கிறார். கோபமே சண்டைக்கும் பிளவுக்கும் வழிவகுத்து கொலையில் முடியச் செய்கிறது. எனவே மனத்தாங்கலிலே ஒருவர் மற்றவருடன் ஏற்பட்ட பிரிவினை சரி செய்ய இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நாம் கொடுக்கும் காணிக்கை கூட இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக வேண்டுமானால் அது சமாதானத்தின் கனியாக இருக்கவே இறைவன் விரும்புகிறார். எனவேதான் இயேசு சொல்லும் வார்த்தைகள், காணிக்கை செலுத்த வருமுன் மனத்தாங்கள் இருந்தால் அதை சரி செய்துவிட்டு பீடத்திற்கு காணிக்கையை கொண்டு வரச் சொல்கிறார். கோபவரையும் பிளவும் பிரிவினையும் உள்ள இடத்தில் அன்பையும் மன்னிப்பையும் விதையுங்கள் என்பதுதான் இயேசு நமக்கு உணர்த்தும் உண்மையாக உள்ளது. இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்று சுயநல வரியினாலும் நான் என்கின்ற அகங்காரத்தினாலும் என்னால் மட்டும் முடியும் என்கின்ற ஒருவிதமான போக்கினாலும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே பல வட்டங்களை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த வட்டத்திற்குள்ளே ஏனையோரை உள்வர மறக்கிறார்கள். அதனால் மற்றவர்களை சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்று எங்களில் இல்லை. நான் மட்டும் வாழ வேண்டும், எனக்குத்தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு போக்கினால் நாம் மற்றவரை எங்களிடமிருந்து அகற்றிவிட நினைக்கிறோம். மாறாக ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையை வளர்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களில் நல்மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன். இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன். தாயாய் தேடி வரும் உன் அன்பை விரும்புகிறேன். இடி தாங்கியாய் சுமை தாங்கும் உன் தியாகம் விரும்புகிறேன். விழிநீர் கணை போடும் உன் தாய்மடி விரும்புகிறேன். விழிநீர் கணை போடும் உன் தாய்மடி விரும்புகிறேன். என் இதய வலி கண்டு விழி கலங்கும் உன் நேசம்
விரும்புகிறேன் விரும்புகிறேன். வரம் ஒன்று கேட்கிறேன் இயேசுவே, நான் உன்னை விரும்ப வரம் கேட்கிறேன்.